ஆனால் பிடிக்கும் தான். ஆனால் அவருக்கு பண்ணுற சில விஷயம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ப்ரோ. காசு கொடுக்காது ப்ரோ. அப்பா கால் பண்ணி லவ் யூ அப்பா, அம்மா உங்களை மிஸ் பண்ணுறேன், நான் ஏதோ உங்கள்கிட்ட எது கோவப்பட்டு பேசியிருந்தேன், நான் மன்னிச்சுக்கங்கன்ற மாதிரி சொல்லணும். அப்பா உங்களை மிஸ் பண்ணுறேன். பா கேட்குதாப்பா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. ஐயோ பைப்பு ப்ரோ. சரி காலேஜ் போன் கட் பண்ணிட்டாரு ப்ரோ. அப்பா போன வைப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஐ லவ் யூப்பா. அந்த மனுஷன் பேசுறதுக்கு நீ எவ்வளோ தேக்கப்படுற? அப்பா தான். ப்ரோ உங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா எவ்வளோ பிடிக்கும்? ஆனால் பிடிக்கும் தான். ஆனால் அவருக்கு பண்ணுற சில விஷயம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பா நிறைய ரொம்ப பிடிக்கும். வார்த்தைகள் இல்லை. ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ப்ரோ. ஏன் ரொம்ப பிடிக்கும்? ஏன் உங்களுக்கு அப்பா பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? காசு கொடுக்காது ப்ரோ. அம்மாட்டா கொடுக்காது. அப்பானா காசு எவ்வளோ நாள் கொடுப்பாரு, அதனால பிடிக்கும். வார்த்தைகள் இல்லை, அது காரணம் அவர் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க, சொல்ல மாட்டாங்க அந்த மணி. எங்க அப்பா என்னோட ரோல் மாடல்லாம் வச்சுக்கோங்க. ரோல் மாடல் ரொம்ப லிபரலாக இருப்பார், ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவார். இப்போ அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும், இப்படி பிடிக்கும், இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ எதனாலே அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு அப்பா கால் பண்ணுறீங்க. அப்பா கால் பண்ணி, அப்பா நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க, நம்ம குடும்பத்துக்காக நிறையா செஞ்சிருக்க, அப்போ படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சு முடிச்சுன்னு உனக்கு கஷ்டப்பட விட மாட்டேன், அந்த மாதிரிலாம் நீ அப்பாட சொல்லணும். கடைசியாக லவ் யூ அப்பா, அம்மா உங்களை மிஸ் பண்ணுறேன், நான் ஏதோ உங்கள்கிட்ட எது கோவப்பட்டு பேசியிருந்தேன், நான் மன்னிச்சுக்கங்கன்ற மாதிரி சொல்லணும். ஹலோ பா, எங்கே இருக்கீங்க? சரி சாப்பிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் போறீங்களா? சரி சரி பா, உங்களை மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ பா. பா ஐ லவ் யூ பா. பா கேட்கலையா? ஐ லவ் யூ. சரி நான் வந்து சொல்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். சரிப்பா நான் வர்றேன். அப்போ அப்பான்னு போட்டு ஒரு கிஸ் வேற தலைவன். ஸ்பீக்கரில் போட்டு சவுண்டே அமைதியா அப்பா ரமேஷ் தாப்பா. அழுகவில்ல, ஹார்ட் பீட் துடிக்குது. பா கேட்குதாப்பா? சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா? காலேஜ் வந்துட்டேன், அதான் ஃபோன் அடிச்சு சொன்னேன். சரிப்பா சரிப்பா. ஐயோ பைப்பு ப்ரோ. சரி காலேஜ் போன் கட் பண்ணிட்டாரு ப்ரோ. சொல்லவே இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏன்னா அப்பா பார்த்து கூட ஏதோ பாசமாக 2 வார்த்தை பேசிருக்கலாமே, அந்த மாதிரி நடந்தது இல்லை. காட்டிக்கிற முடியாது ப்ரோ, வெளி காட்டிக்கிற முடியாது ப்ரோ. எதனால? அது அப்படியே சின்ன வயசுல இருந்து பழகிருச்சு ப்ரோ. என்ன கேட்க? நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, வீட்டு சுமையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இனிமேல் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஹலோ அப்பா, எங்கப்பா இருக்கேன்? சாப்பிட்டியாப்பா? இல்லையா? ஏன் சாப்பிடல? இல்லை சாப்பிட்டியான்னு கேட்க ஃபோன் பண்ணேன். நான் அந்த காலேஜில் தான் இருக்கேன். வேலை கஷ்டமாக இருக்கா? முடியலை இப்போதான்ப்பா உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஐ லவ் யூப்பா. அப்பா போன வைப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஐ லவ் யூப்பா. அப்பா ஐ லவ் யூ டூன்னு சொல்லுப்பா. கட் பண்ணிட்டாரு ப்ரோ. ஐ லவ் யூ. என்னப்பா என்னன்ற? என்னப்பா பண்ணுற? சாப்பிட்டியா? சரி என்ன வேலை எப்படி கஷ்டமாக இருக்கா? வேலை எப்படிப்பா இருக்கு? கஷ்டமாக இருக்கா? இல்லை கேட்டேன் சும்மா. இன்னும் வண்டி எடுக்கலப்பா. அது தெரில, என்னைக்கு தரேன்னு சொன்னாங்க, போனாடி சொல்லுவாங்க. ஆமாப்பா பஸ்ஸில் தான் போனேன். சரிப்பா.
சரிப்பா சரிப்பா ஐ லவ் யூப்பா சரிப்பா சரி பார்த்து வாங்க சரிப்பா என்னப்பா இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ஐ லவ் யூப்பா சரி சரிப்பா வச்சுக்கிறேன்ப்பா சரி எப்படிப்பட்ட தங்கமான மனுஷனா இருக்காரு. வண்டி எடுத்துட்டியாப்பா, வண்டி எங்கப்பா இருக்க, பஸ்ல தான் போனியா, வண்டியை பார்த்து ஓட்டு, அப்படி ஓட்டு இப்படி ஓட்டு. அந்த மனுஷன் பேசுறது நீ எவ்வளவு தயக்கப்படுற? அப்பா தான் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்பா தான். எங்க போறாப்ல? வேலைக்கு தான் போயிருக்காரு, வீட்டுக்கு வந்துடுவாரு. வீட்டுக்கு போய் கட்டி பிடிச்சி உமா கொடுத்த ஐ லவ் யூ சொல்லு. ஹலோ, எங்கப்பா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களாப்பா? சரி 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 ஐ லவ் யூப்பா. அப்பா ஐ லவ் யூ. அப்பா நான் தான்ப்பா ஐ லவ் யூப்பா. தேங்க்யூப்பா. என்னங்கப்பா? அப்பா ரமேஷ் தான்ப்பா பேசுகிறேன். என்ன என்ன காரணம், எதனால நம்ம அம்மாட்ட பேசுற மாதிரி எல்லாம்? ஏன்னா ஈவன் எனக்குமே இருக்கு இல்லைங்க, கரெக்டா? நம்ம அம்மாட்ட பேசுற மாதிரி நம்ம அப்பாட்ட பேச மாட்டோம். எதனால அப்படி? எதனாலன்னா அவங்க காலைல வேலைக்கு போயிடுறாங்க, நைட் வராங்க. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் தான் இருக்காங்க. அம்மாட்ட தான் பேசுவதா இருந்தாலும் நம்ம காலேஜ் விட்டு போனால் அம்மா வீட்டில் இருப்பாங்க, அம்மா பார்க்க போகிற பேச போகிறேன். அப்போ வருவாங்க, தூங்கிடுவாங்க. அப்பா கொஞ்சம் இதாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க, அதிகமாக பேச்சுவார்த்தை அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதேதான் இவன் சொன்னதுதான். அதெல்லாம் கிடையாது. சொல்லு வீட்டில் அவ்வளோ டைம் கிடைக்காது நல்லா உட்காந்து பேசுறதுக்கு. அவ்வளோதான் பேசினோம்னா யாரும் அப்பா ஃப்ரெண்ட்லின்னு இவன் எல்லாரும் அப்பா ஃப்ரெண்ட். எங்கள் அப்பா ஃப்ரெண்டாக பேசுவார் எல்லாம், ஆனால் இந்த மாதிரியே பேசினார். அப்படி பேசுன இந்த அப்பா இல்லடா, எந்த அப்பாவும் பேச மாட்டாரா? ஐ லவ் யூனா தெரியும். அதான் அப்படி எத்தனை வேற கரெக்ட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் போட்டு ஓகே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.